ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி வித் சாரா சேனல். என்னடா இத்தனை நாளாக ஏஐயில் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருந்தவ இப்போ அவளே பேசுகிறாளேன்னு நினைக்காதுங்க. ஏன்னா யூடியூப்பில் வந்த அப்டேட் அந்த மாதிரி. இனிமேல் நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன். வாய்ஸ் நல்லா இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இன்றைக்கி எந்த ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோன்னா, தவளை தன் வாயால் கெடும்னு ஒரு மாரல் கேட்டிருப்பீங்க. இந்த ஸ்டோரியில் ஆமை தன் வாயால் எப்படி கெட்டுச்சுன்னு பார்க்க போவோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான காட்டில் ஆமைகள் கூட்டமாக வாழ்ந்துச்சு. அந்த ஆமை கூட்டத்தில் ஒரு ஆமை மட்டும் எப்பயுமே பேசிக்கிட்டே இருக்கும். அந்த ஆமையால் ஒரு நிமிஷம் கூட பேசாமல் சைலண்டாக இருக்கவே முடியாது. அந்த ஆமையோட பேரு தாரா. அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்கு. அந்த ஏரியில தான் எல்லா விலங்குகளும் தண்ணி குடிக்க வரும். ஒரு நாள் தாராவும் அந்த ஏரியில தண்ணி குடிக்க போச்சு. அதே நேரத்துல 2 கொக்குங்களும் தண்ணி குடிக்க வந்தது. நமக்கு தான் தெரியுமே, தாரா ஒன்ஸ் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டா நிறுத்தவே மாட்டா. அதே போல பேசி பேசி அந்த கொக்குங்களையும் ஃப்ரெண்ட் ஆகிட்டா. ஒரு நாள் ஏரியில இருக்கிற எல்லா தண்ணியும் வறண்டு போக ஆரம்பிச்சது. ஏன்னா அது சம்மர் சீசன். அதனால அந்த ஆமை கூட்டத்தோட தலைவர் இந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடலான்னு சொல்றாங்க. எல்லா ஆமையும் சரின்னு சொல்லிடுச்சு. ஆனா தாரா மட்டும் இந்த இடத்த விட்டுட்டு வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது. அப்போ அந்த ஆமை கூட்டத்தோட தலைவர் நீ இங்கேயே இரு, நாங்க நாளைக்கு காலையில கிளம்புறோம்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் காலையில தாரா எழுந்து பார்த்தப்போ அதோட கூட்டத்துல இருக்கிற ஒரு ஆமையும் இல்ல. என்னடா இங்க இருந்த கிணத்த காணோன்ற மாதிரி ஏரியில இருக்கிற தண்ணியும் ஃபுல்லா வறண்டு போயிடுச்சு. இந்த வறண்டு போன ஏரிய பார்த்ததும் தாரா நாமளும் ஒழுங்கா அவங்களோட போயின்னு இருக்கணும்னு தோண ஆரம்பிச்சு. அதே நேரத்துல கொக்குங்க எல்லாம் மேல பறந்ததை தாரா கீழே இருந்து பார்த்தது. கொக்குங்களே கீழே பாருங்க, என்னை யாராவது என்னோட கூட்டத்துல கொண்டு போய் சேர்த்து விடுங்க, கீழே பாருங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. எதர்ச்சியா 2 கொக்குங்க அந்த ஆமை கத்துறத பார்த்து கீழே இறங்கி வந்தது. அந்த 2 கொக்குங்களும் தாராவோட ஃப்ரெண்டு தான். அப்பதான் தாரா கிட்ட அந்த கொக்குங்க கேட்க ஆரம்பிச்சது, உன்னோட கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாரும் போயிட்டாங்க, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு. அப்போ தாரா எல்லாம் கதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. சரி, நீ கவலைப்படாத, உன்னோட கூட்டத்துல நாங்க உன்னை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து விட்டுறோம், அதுக்கு நீயும் எங்களோட கோஆபரேட் பண்ண